Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். கல்யாணத்துக்கு போறதே அந்த சாம்பார் சாப்பாட்டுக்காக தான் சொல்ற ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்குமே, அவங்களுக்கான பிரத்யேக வீடியோ தான் இது. வீட்ல என்னதான் தலைகீழா நின்னு சமைச்சாலும் அந்த கல்யாண பந்தி சாம்பார் டேஸ்ட் வரமாட்டேங்குதேன்னு யோசிக்கிறீங்களா? இனி அப்படி யோசிக்கவே கூடாது. ஏன்னா அந்த ரகசியத்தை இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல போட்டு உடைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல குக்கர்ல 3/4 கப் துவரம்பருப்பு போடுங்க. அதுக்கு தேவையான தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 3ல இருந்து 4 விசில் விடுங்க. பருப்பு நல்லா குழஞ்சு வரணும். இப்பதான் அந்த மேஜிக் நடக்க போகுது. ஒரு கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து பொன்னிறமா வருங்க. கூடவே 1/4 கப் முழு மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு புரட்டு புரட்டுங்க. காரத்துக்கு ஒரு 5 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் கிளைமேக்ஸ்ல 1/4 கப் தேங்காய் துருவல் போட்டு வறுத்து ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சாம்பாரோட மெயின் பிக்சர். இது இல்லனா சாம்பார் வெறும் பருப்பு தண்ணி தான். வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வெடிக்க விடுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், 1 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் சேருங்க. அப்பதான் அந்த ஒரிஜினல் கல்யாண வீட்டு வாசனை வரும். மூணு காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கூடவே 1/2 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி போல வந்ததும் 1 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் குழையிற வரைக்கும் வதக்குங்க.
தக்காளி வதங்குனதும் நம்ம காய்கறி கூட்டணிய உள்ள இறக்கலாம். 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 1 கேரட் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. காய் பாதி வெந்ததுமே நம்ம ஹீரோ பாதி ஒட்டு மாங்காய உள்ள போடுங்க. மாங்காய் சீக்கிரம் வெந்துரும், அதான் நடுவுல சேர்க்கிறோம். இது கூட வேக வச்ச பருப்பை உள்ள இறக்குங்க. அப்புறம் தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் திக்கா வாசனையா வர்ற அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மல்லி இலைய தூவி 1 டீஸ்பூன் நெய்ய மேலால அப்படியே விடுங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க சாம்பார் பொடி 2.5 டேபிள் ஸ்பூன், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் கலந்து சாம்பாரோட சேருங்க. ஆஹா, இப்ப பாருங்க, வாசனை உங்க வீட்டை தாண்டி பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கும். இதோ கல்யாண வீட்டு சாம்பார் தயார்.
இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இலைய விரிங்க, சுட சுட சாதத்தை வைங்க, சாம்பார அள்ளி ஊத்தி ஒரு பிடி பிடிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்க வீட்லயும் சாம்பார் வாசனை வர வைங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு அதிரடி ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.